அப்போ நேயர்களே எல்லாங்களுக்கும் கன்னியாகுமரி காமெடி எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு நான் அன்புடன் அழைக்கிறேன். பின்ன இந்த எபிசோடு நிறைய வந்துட்டே தான் இருக்குது. அந்த கதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ இப்போ இடையில இந்த நேர்காணல் ஒரு கண்டக்டரை இப்போ நேரமே சொல்லி வச்சுருந்தாக்கும், அதனால் நமக்கு அதுவும் பார்த்துக்கலாம். இடையில இது தீர்வு தான் என்ன, அதான் இந்த நிகழ்ச்சி. அப்போ இன்றைக்கி கண்டக்டர்கிட்ட உங்களுக்கு நேர்களுக்கு என்ன சந்தேகம் வேணாலும் அவரோட ஃபோன் நம்பரை நம்ம இதில் போட்டு விடுவோம். அதில் நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம் என்ன. அப்போ வணக்கம் டாக்டர். எப்போ? நீங்கள் ரொம்ப தமாஷா பேசுகிறீங்க டாக்டர். இன்னைக்கு எந்த குடும்பத்தில் பார்த்தாலும் ஆளுக்கு ஒரு ஃபோன் இருக்கும். எல்லாம் எப்பவும் ஃபோனில் நோண்டி எல்லாத்துக்கும் கண்ணு பிரச்சனை தான் டாக்டர். அப்போ அதனால் அந்த கண்ணு பிரச்சனை சம்பந்தமான கேள்விகள் தான் நேயர்கள் கேட்க போடுறாங்க. அதனால் உங்கள் ஃபோனில் தான் கால் வரும். அப்போ எடுத்து அதை பதில் சொல்லுங்கள், சரியா? ஓகே ஓகே. அப்போ நேரில் அவரோட ஃபோன் நம்பர் சொல்லி 00987891011 விட்டா சொல்லிட்டு இருப்பீங்க போல. எனக்கு மறந்து போகுது டாக்டர், நீங்களே சொல்லுங்க. என்ன அங்கே டிஸ்பிளே பண்ணினா போதும், நாம சொல்லிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம். டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருந்தால் மதி. நேர்களை இந்த இதில் ஸ்க்ரீனில் வந்துட்டே இருக்குன்னா நீங்கள் கூப்பிட்டா மட்டும் போதும். ஹலோ யார் பேசுறியா? ஹலோ டாக்டர், நான் இங்கே கரிங்கல்ல இருந்து பேசுகிறேன். கரிங்கல் தான் உண்டா? அங்கே செங்கல் இல்லையா? டாக்டர் நீங்கள் ரொம்ப தமாசு தான். அப்புறம் டாக்டர், எனக்கு இந்த சும்மா எப்பவும் செல்லில் பார்க்க பழக்கம் உண்டு. அதில் இப்போ கண்ணு எப்பவும் மங்கி இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. என்ன பண்ணது அதுக்கு? அதுக்கான விடையும் உங்கள் கையில் தானே இருக்கு. ஐயோ டாக்டர், எனக்கு கையில் வடை தான் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ தான் வேண்டினேன். எனக்கு இந்த புகையில எல்லாம் கடந்து போயாதுக்கு ஐயா, பார்த்துக்கொள்ளுங்க. நான் என்னால் எப்பவும் கடையில் இருந்தால் வாங்காது. இஞ்ச ஒரு தவுண்டு. ஐயோ அறுத்து கொல்லுதான். இப்போ 5 ரூபாயில இருந்த வடை இப்போ 10 ரூபா இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அங்கெல்லாம் வடைக்கு 10 ரூபா ஆச்சா? இப்போ எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க 5 ரூபா தான், பார்த்துக்கோ. அப்படியா? எங்கே இருக்கவே இங்கே? அங்கே மஞ்சாலி முட்டில் போகிற அந்த வழியில் வெள்ளச்ச போகுதில்ல ரோடு, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போன ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும், கண் ஆஸ்பத்திரி. அதுதான் அந்த வீடும் ஆஸ்பத்திரி எல்லாம் ஒரே இடத்துல தான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வடக்கடையில் 5 ரூபா, பார்த்துக்கோ. அப்போ நான் பின்ன உங்கள் கண் ஆஸ்பத்திரி எனக்கு வரணும். அப்போ அங்கே வரும்போது நான் வேண்டேன், சரியா? ஓ, இந்த நம்பர் தானே நான் சேவ் பண்ணி வச்சு தானே வரும்போது என்ன கூப்பிட்டா மதியா? வா சரி. பின்ன அந்த வடக்கடையில் வடைக்கு சட்னி கொடுக்கானே? சட்னி கிட்டனி இல்லை, வெறும் வடை தான், பார்த்துக்கோ. ஐயா, வெறும் வடை எப்படி சாப்பிடாது? இங்கெல்லாம் சட்னி கொடுப்பான். அதான் அவன் 10 ரூபா வேண்டாம் போல. டாக்டர், வேற நேயர்கள் வந்து லைனில் இருக்காங்க டாக்டர். அப்போ அதெல்லாம் விடுங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு வரப்போ என்ன கூப்பிடணும். என்ன ஃபோன் நம்பர் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஐயா, எனக்கு இந்த சட்னி இல்லாமல் வடை இறங்காது டாக்டர். அதான் தெரியல. மெனக்கட்ட அங்கே வர வண்டி பிடிச்சி வரணும் இல்லையா? வந்து சும்மா வெறும் வடை வாண்டிட்டு. அது பரவாயில்ல, நீங்கள் வரப்போ கொஞ்சம் சட்னி கூட கொண்டு வந்தா மதிய. இது நான் சமையலை பற்றி பேச நிகழ்ச்சி என்ன இது? சும்மா வச்சு வடையும் சட்னின்னு. அப்போ டேரக்ட் பார்க்காம பேசலன்னா வைங்க. இப்போ வா சரி. டாக்டர், நிறைய பேர் கால் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பா இல்லையா? அதான் நான் இடையில ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, சரியா? அதுக்கு என்ன இப்போ? டாக்டர், இந்த நம்பரு உங்களோட தானே இல்லையா? அங்கே மஞ்சாலமுட்டில் அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர் தானே நீங்கள்? ஆமாம், சொல்லுங்க. இல்லை, எனக்கு தெரியாம கேட்கேன். உனக்கு மனசில் என்ன தேவை நினச்சிட்டு இருக்கேன். போன வாரம் தான் உனக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தேன். எனக்கு கண்ணில் மருந்தை விட்டா எனக்கு கண்ணு வளர்ந்து நினச்சா. நீ எனக்கு போட்டா பிடிச்சிட்டு நீ இருந்தியா? எனக்கு மாப்பிள்ளை கூட வரல. இல்லைன்னா அப்போ உனக்கு பிடிச்சி சாத்திடுவேன், பார்த்துக்க. ஹலோ ராங் நம்பர். டாக்டர், என்னாச்சு இப்படி இல்லாத பேசுது? அது ராங் நம்பர் தான், சின்ன இல்லையா? ராங் நம்பர். எடுங்க டாக்டர், கால் வருது, தைரியம் எடுங்க. ஹலோ, நான் இங்கே கல்லடிக்கா மேம்பூட்டிலேருந்து கூப்பிடுறேன். பின்ன இந்த
10 நிமிஷம் நாம் செல்லில் பார்த்தா 10 செகண்ட் வெளியே பார்க்கணும், அப்படியே தான் இல்லை செல்லும் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அது பெரிய நீங்கள் சொன்னது தான், 10 நிமிஷம் செல்லில் பார்த்தா கம்ப்யூட்டரில் பார்த்தா 10 செகண்டு வெளியே பார்க்கணுங்க. ஆனால் வெளியே பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லைன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லாட்டி அப்புறம் பெரிய பிரச்சனை என்ன. போதும், இதோட முடிச்சுடுவோமா? டாக்டருக்கு ஏற்ற ரிங்டோனு தான். இது கூட எடுங்க டாக்டர், கடைசியாக இதுவும் கூட எடுக்கல. அது கட்டாச்சு. ஹலோ சொல்லுங்க. எனக்கு வீட்டுக்கு வா உனக்கு நான் வச்சுட்டுண்டு என்ன, எனக்கிட்ட எல்லாமே சொல்லுவேன். உனக்கு மாப்பிள்ளை இப்படியாகும் அப்படியாகும் இல்லை, நான் அதையெல்லாம் நம்பவே இல்லை. இப்போ இல்லை தெரியுது. இங்கே வா, நீ இந்த வீட்டில் வா, உனக்கு நான் வச்சுட்டுண்டு.